ஒரு வாட்டி சுந்தர்பனுங்கிற ஊர்ல வெப்பம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டதால அங்க இருக்கிற விளைச்சல் எல்லாம் காஞ்சிடுச்சு. திடீர்னு வானொலிக்கு என்னாச்சோ தெரியல, நல்லா மழை பெய்ய வேண்டிய மழை காலத்திலயும் ஒரு சொட்டு மழை துளி கூட அந்த ஊர்ல பெய்யவே இல்ல. இதனால சுந்தர்பன் கிராமத்துல இருக்கிற ஜனங்க எல்லாருமே ரொம்ப கவலையா இருந்தாங்க. பாவம், அவங்க எல்லாருக்கும் தண்ணிக்காக ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது. அந்த இந்திரதேவர் நம்ம மேல ஏன் கோவமா இருக்காருன்னே தெரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல மழை காலமும் முடிஞ்சிடும். ஆனா இன்னுமுமே வானத்துல ஒரு கருப்பு மேகம் கூட தென்படல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளுடைய இந்த சுந்தரவனத்து மேல யாரோ கண்ணு வச்சிருக்காங்க. அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது. இதுவரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததே இல்லை. சுந்தர்பனுங்கிற ஊரோட பேரை சொன்னதுமே எனக்கு அழகான பூக்களும் அப்புறம் மனசை கவர்ற மாதிரியான இடங்கள் தான் ஞாபகம் வரும். ராதிகா தன்னோட கண்களை மூடிக்கிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுந்தர்பன் கிராமத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா. சுந்தர்பன் கிராமம் ரொம்பவே அழகா இருந்தது. சூரியன் உதிக்கிற நேரத்துல அந்த சூரியனோட கிரணங்கள் பட்டதுமே ஊர்ல ஒரு ஒளியே வந்துரும். எல்லா பக்கமும் பச்சை பசேர்னு இருந்தது. பறவைகள் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே அதோட சாப்பாடை தேடி வானத்துல பறந்துட்டு இருக்கு. பெண்கள் கிணறுல இருந்து தண்ணிய நிரப்பிக்கிட்டு வர்றது, விவசாயிங்க எருது மாடுங்களோட சேர்ந்து வயலுக்கு போகிறது, குழந்தைங்க ஸ்கூல் பேக்கை போட்டுக்கிட்டு அழகா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறது, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ராதிகா ஒரு அழகான கனவு போல இது எல்லாத்தையும் பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போதான் வீரேந்திரன் அவளை அந்த கனவுல இருந்து வெளியில வர வச்சான். அட, என்னாச்சு உனக்கு? கண்ணை திறந்துக்கிட்டே கனவு காண்றியா என்ன? நான் கனவு காணலைங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுந்தர்பன் பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஆமாம், அந்த நாள் எப்படி இருந்துச்சு? பச்சை பசையல்னு இருக்கிற ஊர். எங்கே பார்த்தாலும் எல்லாரும் சந்தோஷமா ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க பேசிக்கிட்டு, நிறைய பேர் நம்ம கிராமத்தையோ இங்கே இருக்கிற அழகையும் பார்க்குறதுக்காகவே தூரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாரு, இந்த கிராமத்தில் வாழ்கிறதே கஷ்டமாயிருச்சு. வருங்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. விளைச்சல் காஞ்சி போயிட்டதால ஊர்ல சாப்பாட்டுக்கும் கஷ்டமா இருக்கு. எல்லாரோட வீட்லயும் ஒரு மாசம் வர வயிறார சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாம இருக்கு. நீ ஒரு மாதத்தை பற்றி பேசுகிற, ஆனால் நம்ம வீட்டோட சூழ்நிலை இப்போ ஒரு வாரத்துக்கான பொருட்கள் கூட நம்ம வீட்டில் இல்லை. எனக்கு நல்லா தெரியும், அப்பா அம்மா 2 பேரும் பட்னியாக இருந்து எங்கள் வயிற்றுக்கு எப்படி சாப்பாடு போட்டாங்கன்னு. கடவுளே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இல்லைனா பசியாலேயே இந்த சுந்தர்பனுங்கிற ஒரு அழகான ஊரு ஒரு சுடுகாடாவே மாறி போயிடும். எனக்கு தோணுது, இந்த பிரச்சனையை விட்டு நாம் வெளியே வர்றதுக்கு கிராமத்தில் ஒரு யாகத்தை நடத்தியாகணும். ஆமாங்க, நீங்க சரியா சொல்லிருக்கீங்க. உடனே வீரேந்திரனும் ராதிகாவும் ஊருக்காரங்க கிட்ட இந்த யாகத்தை பத்தி சொன்னாங்க. வறண்டு போன விளைச்சலை பார்த்து ஊருக்காரங்களும் இந்த யாகத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஊர்ல கடவுளோட கோயிலுக்கு முன்னாடி அவங்க ஒரு பெரிய யாகத்தை செஞ்சாங்க. யாகம் செஞ்சு முடிஞ்சதுமே அந்த ஊருக்குள்ள ஒரு துறவி வந்தாரு. யாராவது கொஞ்சம் தானம் போடுங்கம்மா. அவரு ஒரு வீட்டை கூட விட்டு வைக்காம அந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் போனாரு. இங்க பாருங்கம்மா, நான் பல நாட்களா பட்னியா இருக்க, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க. ஐயா, நேத்து ராத்திரில இருந்து வீட்டுல அடுப்பே எரியல. நான் ஒரு நாள் விட்டு மறுநாள் சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா தேவையான அளவுக்கு மளிகை பொருட்களே இல்ல. அவங்க சொன்னதை எல்லாத்தையும் கேட்டு அவர் அங்க இருந்து திரும்பி போக தான் போனாரு. அப்பதான் அந்த வீட்டு பெண்மணி துறவிய கூப்பிட்டாங்க. ஐயா, ஒரு நிமிஷம், நீங்க எங்க வீட்டுல இருந்து வெறும் கையோட போக கூடாது. அப்புறம் அவங்க வீட்டுல மிஞ்சி இருந்த எல்லா மளிகை பொருட்களையும் அந்த துறவியோட பையில போட்டுட்டா. அந்த கடவுள் உன்னை காப்பாத்துவாரு. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவரு போக்கிடுவாரு. துறவி அவங்கள நல்லபடியா ஆசிர்வதிச்சு அவங்க கொடுத்த பிச்சைய வாங்கிக்கிட்டு அங்கிருந்து இன்னொரு வீட்டை நோக்கி போனாரு. அவருக்கு ஒரு குடிசை தென்பட்டது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, ஏதாவது தானம் பண்ணுங்க அம்மா. அந்த துறவியோட குரலை கேட்டதும் வீட்டு தலைவர் வெளியில வந்தாரு. அவரு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பாடை தானம் பண்ணிட்டாரு. துறவி வீட்டு தலைவர் கொடுத்த அந்த ஒரு ரொட்டிய சாப்பிட்டாரு. ஆனா அதால அவரோட வயிறு நிறையவே இல்ல. துறவியோட மூஞ்சியில இருக்கிற அந்த அசந்திருப்திய பார்த்து அந்த வீட்டு தலைவர் உடனே வீட்டுக்குள்ள போய் தன்னோட மனைவியோட சாப்பாடையும் எடுத்துட்டு வந்து அந்த துறவிக்கு கொடுத்தாரு. துறவி அந்த பிளேட்ல இருக்கிற ஒரு ரொட்டிய கூட சாப்பிட்டுட்டாரு. ஆனா இதாலையும் அவரோட வயிறு நிறையவே இல்ல. இங்க பாருப்பா,
நீ இந்த சுவையான சாப்பாடை கொடுத்து என்னுடைய பசியை இன்னும் அதிகமாக்கியிருக்க. இதை எடுத்துக்கோங்க சாமி, என்னுடைய சாப்பாட்டையும் நீங்க சாப்பிடுங்க. சாமி இந்தாங்க, நீங்க என்னோட பங்கு சாப்பாடையும் சாப்பிட்டு உங்க பசிய தீர்த்துக்கோங்க. துறவி அந்த சாப்பாட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. அவரு அந்த குடும்பத்தோட சேவா குணத்தை பார்த்து அவங்கள மனசார ஆசிர்வதிச்சாரு. இங்க பாருங்க, நான் உங்களுடைய இந்த தானத்தையோ உங்களுடைய மனசையோ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நீயும் உன்னுடைய குடும்பமும் பட்னியா இருந்து என்னுடைய பசியை நீங்க தீர்த்திருக்கீங்க. அந்த கடவுள் உங்களை வாழ்த்துவாரு, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே விளக்குவாரு. துறவி அவங்கள எல்லாரையும் ஆசிர்வதிச்சு வேற ஒரு வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தாரு. இப்படியே அந்த துறவி சுந்தர்பன் கிராமத்துல இருக்கிற எல்லாரோட வீட்டுக்கும் போய் பிச்சையை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே சாயந்தரம் ஆயிடுச்சு. அந்த துறவியும் சுந்தர்பன் கிராமத்துல இருந்து கிளம்பிட்டாரு. ஊர்க்காரங்க கிட்ட சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் இருந்ததோ அதை எல்லாத்தையும் அவங்க அந்த துறவிக்கே தானம் பண்ணிட்டாங்க. இதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ஒரு தானியத்து அரிசி கூட இல்லாம இருந்தது. ஆனா அடுத்த நாள் காலையில சூரியன் உதிச்சதுமே சுந்தர்பன் கிராமத்துல இருக்கிற காட்சியை பார்த்து அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா கிராமத்துக்கு ஒரு பக்கத்துல தண்ணிக்கான நதி இருந்தா இன்னொரு பக்கம் அரிசிக்கான நதி ஓடிக்கொண்டிருந்தது. ஆமாங்க, நிஜமாவே இது நம்ம ஊர் மேல அந்த கடவுளோட தயவு தாங்க. ஊர்க்காரங்க எல்லாருமே ஒரு நதியில இருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு இன்னொரு நதியில இருந்து அரிசியை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய விருந்தையே வச்சுட்டாங்க. ஓங்கிலா அருணாச்சல் பிரதேசத்தோட ஒரு கிராமத்துல இருந்தா. அது சைனாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தது. ஓங்கிலாவோட குடும்பத்துல அவளோட வயசான அம்மா 3 சின்ன குழந்தைங்க இருந்தாங்க. ஓங்கிலாவோட குடும்ப செலவு விவசாயம் செஞ்சுதான் பண்ணாங்க. ஓங்கிலாவோட கிராமம் சைனாவுக்கு பக்கத்துல இருந்ததுனால ஓங்கிலா மோமோஸ், சாமின், வெஜ் ஹக்கா நூடுல்ஸ், மஞ்சாவ் சூப் இந்த மாதிரி சைனீஸ் உணவுகள் அவளுக்கு ரொம்ப நல்லாவே செய்ய தெரியும். ஓங்கிலாவோட அம்மா வயல்ல வேலை செய்வாங்க. அப்புறம் ஓங்கிலா வீட்ல இருந்தபடியே சமைப்பா. என்னாச்சுமா, நீங்க இன்னைக்கு ரொம்ப லேட்டா வரீங்க? மற்ற கிராமத்து ஜனங்களோட நம்ம நிலமும் மிலிட்ரி கிட்ட போயிடும். அப்படி நடந்துருச்சுன்னா அப்புறம் உணவுக்கு நாம தட்டுப்பட வேண்டியதாயிடும். அப்படி நம்ம நிலம் போயிடுச்சுன்னா அதுக்கான நஷ்டஈடு அவங்க கொடுப்பாங்கல்ல. நமக்குன்னு சொந்தமா ஒண்ணு இருந்துச்சுன்னா அதோட விஷயமே தனி. ஆனா பணம் கையில வந்ததுமே அது எப்படியும் செலவாயிடும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இன்கம்க்கு வேற ஏதாவது ஒரு ஏற்பாடு நிச்சயம் பண்ணிப்போம். நான் இன்னைக்கு மோமோஸ் செஞ்சிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. அக்கா, நீங்க மோமோஸ் ரொம்ப சூப்பரா பண்றீங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சோட்டு, நிறைய மோமோஸ் சாப்பிட்ற போல இருக்கு. சரி, கணக்கு பண்ணியா எத்தனை சாப்பிட்ட? 10ல் 0 போயிடுச்சு. 0. ஓம்கிலா, இவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க மாட்டியா? இதே நிலைமை நீடிச்சதுன்னா அப்புறம் இவனால பாஸ் பண்ண முடியாது. அம்மா, இவனுக்கு ஒரு நல்ல டியூஷன் தேவைப்படுதுமா. நான் சொல்லி கொடுத்தா இவன் படிக்க மாட்டேங்கிறான். மறுநாள் சாயந்தரம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, ஓம்கிலா, நம்மளோட நிலம் போயிடுச்சுமா. 2 லட்சம் ரூபாய் கிடைச்சது. கிராமத்துல இந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கலாமா? கிராமத்துல எந்த ஒரு வேலையும் இல்ல. நான் நகரத்துக்கு போறேன். ஏதாவது வேலையோ தொழிலோ செட் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு அங்கிருந்து பணம் அனுப்புறேன். ஆனா நீ எந்த நகரத்துக்கு போவ? நான் டெல்லிக்கு போறேன். நீ விசாகப்பட்டினம் போ. அங்க நம்ம கிராமத்தை சேர்ந்த நாரியன் வேலை பாக்குறான். வெளியூர்ல நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா நமக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். ஓம்கிலா ஆந்திர பிரதேஷ்ல கடற்கரைக்கிட்ட அமைஞ்ச ஒரு நகரம் விசாகப்பட்டினத்துக்கு போயிட்டா. அப்புறம் தான் கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் நாரியனை போய் பார்த்தா. நான் இங்க வேலை தேடி வந்திருக்கேன், இங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொட. உனக்கு என்ன செய்ய தெரியும்? நான் சைனீஸ் ஃபுட் எல்லாம் நல்லா சமைப்பேன். நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல மோமோஸ் செய்யறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க. நான் போய் என் முதலாளிகிட்ட பேசி பார்க்குறேன். நாரின் ரெஸ்டாரண்டோட ஓனர் கிட்ட பேசினான். அப்புறம் ஓங்கிலாவுக்கு மோமோஸ் செய்யற வேலை கிடைச்சிடுச்சு. அந்த ரெஸ்டாரண்ட் கடற்கரை கிட்ட இருந்தது. ஜனங்க அந்த பீச்சுக்கு வருவாங்க. மற்றபடி சாப்பாடு எல்லாம் அங்க நடக்கும். ஓம்கிலா கையால செய்யற டேஸ்டியான மோமோஸ் ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. விஷ்ணுவோட ரெஸ்டாரண்ட் வருமானம் நல்லா அதிகமா வந்தது. ஆனா வியாபாரம் அதிகமா வர்றதுனால விஷ்ணு அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸோட சேலரியை அதிகமாக்கல. அவர் ஓம்கிலாவுக்கு வெறும் 10,000 ரூபாய் தான் கொடுப்பாரு. ஓம்கிலாவுக்கு அதுல சேமிக்கிறது அப்புறம் வீட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் இங்க வந்து 6 மாசம் ஆக போகுது. நான் ரொம்ப சிரமப்பட்டு வீட்டுக்கு 8 இல்ல 10,000 ரூபாய் தான் அனுப்ப முடியுது. பாவம் அம்மா செலவுக்கு ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க.
மறுநாள் ஓம்கிலா ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட போய் பேசினா. அங்கிள், என்னோட சேலரியை 15,000 ரூபாவா கொடுங்களேன். என்னால வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியல. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் உன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேனா? உனக்கு வேலை கொடுத்துருக்கான்ல, அதுவே நான் உன் மேலே காட்டுற பெரிய கருணை தான். சேலரிலாம் அதிகமாகாது, போய் வேலையை பாரு. அப்போ ஓம்கிலா கிட்ட வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. அதனால அவர் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறதுல கவனமா இருந்தா. அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட அடிக்கடி ஒரு நாய் வரும். ஓம்கிலா அதுக்கு மோத்தின்னு பேர் வச்சா. மோத்தி அங்க வரும்போதெல்லாம் ஓம்கிலா அதுக்கு சாப்பிட 2 மோமோஸ் கொடுப்பா. ஒரு நாள் ரெஸ்டாரண்டோட ஓனரு ஓம்கிலா நாய்க்கு மோமோஸ் கொடுக்கறத பார்த்துட்டாரு. மோமோஸ் பண்ணுறதுக்கான பொருளை எல்லாம் உன்னோட அப்பாவோட காசை வச்சும் வாங்கலல்ல, நீ நாய்ங்களுக்கு போய் மோமோஸை கொடுத்துட்ருக்க. இந்த 2 மோமோஸை நாய் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அப்படி என்ன குறைஞ்சு போயிடுச்சு? ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் எங்க அப்பா அம்மாவெல்லாம் இழுக்கிறீங்க நீங்க? இந்த மோமோஸுக்கான பணத்தை உன் சேலரியிலேருந்து கட் பண்ணிடுவேன். அந்த மாசம் விஷ்ணு வெறும் 8,000 ரூபாய் தான் ஓம்கிலாவுக்கு கொடுத்தாரு. அந்த ரெஸ்டாரண்ட் முதலாளியோட கொடூரமான செயலால ஓம்கிலா ஒரு முடிவெடுத்தா. ஓம்கிலா நாரியன் கிட்ட சொன்னா, நான் இங்கே என்னோட வேலையை விடுறேன். நான் இப்ப எனக்குன்னு சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். ஆனால் அதுக்காக நீ நிறைய பொருட்களை வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குமே. அப்புறம் உனக்கு ஒரு கவுண்டரும் தேவைப்படும். அதில் வச்சு தான் நீ மோமோஸை விற்க முடியும். அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குதா? நான் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், கொஞ்சம் நீ கொடு. ஓம்கிலா கடல் கரை கிட்ட ஒரு கவுண்டர்ல மோமோஸ் விற்கிறதுக்கு ஆரம்பிச்சா. இப்போ விஷ்ணுவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அதிகமா மோமோஸ் சாப்பிட யாரும் வரதில்ல. பீச்சுக்கு சுத்த வரவங்க அதிகப்படியான நாட்கள் ஓம்கிலா கிட்ட மோமோஸ் சாப்பிடுவாங்க. ஓம்கிலா இப்போ மாசம் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. விஷ்ணுக்கு ஓம்கிலாவோட கவுண்டர்ல கூட்டம் அதிகமா இருக்கிறத பார்த்து கவலையாயிடுச்சு. இவ்வளோ நாள் என்னோட ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் சைனீஸ் ஃபுட்டெல்லாம் வித்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பொண்ணு வந்து என்னோட அதிகாரத்தையே முடிச்சு வச்சுட்டாலே. இவ என்னைக்கு வேணா என்ன மாதிரியே ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு சின்ன செடி பெரிய மரமாகறதுக்குள்ள அதை வெட்டி அழிக்கிறது தான் நல்லது. விஷ்ணு ஒரு நாள் ஓம்கிலா கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, ஓம்கிலா, என்னோட புது ஒர்க்கர்ஸ் மோமோஸை நல்லாவே செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ மறுபடியும் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்துடு. நான் உன்னோட சேலரியை 2,000 ரூபாய் அதிகமாக்கி தரேன். வேண்டாம் அங்கிள், இப்போ நான் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். உங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இப்ப இல்ல. அப்படின்னா நீ உன்னோட கவுண்டரை என்னோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து தூரமா கொண்டு போ. எதுக்காக பண்ணணும்? ஏன் இந்த பீச்சோட நிலம் உங்க அப்பாவுக்கு சொந்தமா? ஓம்கிலாவோட வாயில இருந்து குத்துற மாதிரி வார்த்தையை கேட்டதும் விஷ்ணுவுக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. நீங்க மோமோஸை தவிர இன்னும் வேற என்னென்னமோ சேல்ஸ் பண்றீங்க, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படி உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா நீங்க உங்க ரெஸ்டாரண்ட்டை வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாளா இந்த பொண்ணு என்கிட்ட தான் சேலரியை வாங்கிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப இவ எனக்கே வாய்ப்பு தராளா? இவளோட அகங்காரத்தை ஒட்டு மொத்தமா அழிச்சு வைக்கலன்னா என்னோட பேரு விஷ்ணு சந்திர தேசாய் கிடையாது. அன்னைக்கு ராத்திரி ஓம்கிலா தன்னோட ரூமுக்கு போன போது 2 ஆட்கள் அவளை பிடிச்சிட்டாங்க. நீ மட்டும் உன்னோட கவுண்டரை விஷ்ணு அண்ணனோட கடையிலேருந்து தூரமாக கொண்டு போய் விற்கலன்னா அது உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. எங்களோட ஆளுங்க அருணாச்சல் பிரதேஷ்லேயும் இருக்காங்க. அவங்க உன்னோட குடும்பத்தையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த 2 பேரும் ஓம்கிலாவை மிரட்டிட்டு போயிட்டாங்க. ஓம்கிலாவுக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் மூச்சு விட முடிஞ்சது. ஓம்கிலா போன்ல தன்னோட அம்மா கிட்ட பேசினா, நீ பயப்படாதம்மா, யாரும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. நீ உன் வேலையில கவனத்தை செலுத்து. நீ உடனே இப்ப போலீஸை போய் பாரு. ஓம்கிலா போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணா. போலீஸ் விஷ்ணு கிட்ட போச்சு. விஷ்ணு அண்ணன், நீங்க இந்த ஏரியாவில் ரொம்பவே நல்ல மனுஷன். நீங்க ஒருத்தனோட உயிரை எடுத்து கொலைகாரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்ஸ்பெக்டர் சார், நான் யாரையும் கொல்லணும்னு நினைக்கவே இல்லையே. நான் அந்த பொண்ணை பயமுறுத்தணும்னு மட்டும்தான் நினைச்சேன். இந்த மாதிரி பயமுறுத்துற வேலையெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்காதீங்க, இல்லைன்னா உங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். அந்த பொண்ணை அவளோட வேலையை செய்ய விடுங்க. போலீஸ் போனதுக்கு அப்புறம் விஷ்ணு யோசிக்க ஆரம்பிச்சாரு. பலத்தால வேலையே நடக்காது. நான் நல்லா மாட்டிக்குவேன். நம்ம புத்தியை வச்சு தான் ஏதாவது பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓம்கிலா கிட்ட ஒரு பொண்ணு வந்தா. ஹலோ மேம், நான் ஹிந்துஸ்தான் பே கம்பெனி மூலமா வந்திருக்கேன். ப்ளீஸ் நீங்க எங்க கோட் ஸ்கேனரை போட்டுக்கிறீங்களா? அதுக்கு பணம் செலவாகுமே. இது ஃப்ரீ. நீங்க என்கிட்ட உங்க மொபைலை கொடுங்க. இப்பவே நான் உங்க அக்கௌண்ட்டை இதுல லிங்க் பண்ணிடுறேன். கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால ஓம்கிலா யோசிச்சா, சரி நாமளும் இந்த ஸ்கேனரை போடலான்னு முடிவு பண்ணா. ஓம்கிலா தன்னோட மொபைலை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தா. அந்த பொண்ணு ஒரு ஹேக்கர். அவளை விஷ்ணு அனுப்பி வச்சிருந்தாரு. அந்த பொண்ணு ஓம்கிலாவோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டா. இந்தாங்க முடிஞ்சது.
மறுநாள் ஓம்கிலா தன்னோட ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்காக போனா. அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது அவளோட அக்கவுண்ட்ல ₹1 காசு கூட இல்லைன்னு. ஓம்கிலா உடனே பேங்க்குக்கு போனா. அவ தன்னோட அக்கவுண்ட்டை பத்தி அங்க விசாரிச்சா. பேங்க்ல அவகிட்ட சொன்னாங்க, அதாவது அவ ஆன்லைன் பேமெண்ட் ஏமாற்றத்துக்கு பலியாயிட்டான்னு. ஓம்கிலாவுக்கு புரிஞ்சு போச்சு அந்த ஹிந்துஸ்தான் பேல இருந்து வந்த பொண்ணு அவளை ஏமாத்திட்டான்னு. ஓம்கிலா அந்த பொண்ணை பத்தின ரிப்போர்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணா. ஆனா அந்த பொண்ணை பத்தி எந்த ஒரு விவரமும் கிடைக்கல. அங்க விஷ்ணு ஓம்கிலாவோட கவுண்டர்ல இருந்த பொருள் எல்லாத்தையும் திருடிட்டாரு. அதுலதான் ஓம்கிலா எல்லா பொருட்களையும் வச்சிருந்தா. இப்போ ஓம்கிலா கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணமும் கிடையாது, அப்புறம் பொருளும் கிடையாது. அவ அழுதுகிட்டே நாரியனை பாக்குறதுக்கு போனா. நான் ஏமாந்துட்டேன் நாரியன். என்னாச்சு ஓம்கிலா, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஓம்கிலா நாரியன் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னா. எனக்கு உன்னால 10,000 ரூபாய் ஹெல்ப் பண்ண முடியுமா? நாரியன் 2 நாளைக்கு முன்னாடி தான் கிராமத்தை விட்டு வந்திருந்தான். என்னை மன்னிச்சிடு ஓம்கிலா, நான் முந்தா நேத்து தான் என் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிட்டு கிராமத்துல இருந்து வந்தேன். எல்லா பணத்தையும் கல்யாணத்துல செலவாக்கிட்டேன். ஓம்கிலா பீச்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த நாய் மோத்தி வந்தது. அதுக்கு தான் ஓம்கிலா மோமோஸ் கொடுப்பா. இன்னைக்கு உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். மோத்தி உடனே ஒரு கடவுளா மாறினா. நான் சமுத்திர தேவன் வருணன். இந்த நாயோட உருவத்துல இந்த பீச்சில் சுத்திக்கிட்டு ஜனங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு எதுக்கு தரிசனம் கொடுத்தீங்க? நான் என்னைக்கும் பூஜை கூட பண்ணது கிடையாது. கடவுள் எப்பவும் ஒரு பிராணியோட ரூபத்துல வந்து தான் ஜனங்களுக்கு பரீட்சை வைப்பாரு. வருணதேவன் ஓங்கிலா கிட்ட சில விதைகளை கொடுத்தாரு. இந்த விதைகளை கடற்கரை ஓரமா புதைச்சி வச்சுடு. அதுல இருந்து வர செடியில இருந்து உனக்கு மோமோஸ் கிடைக்கும். அந்த மோமோஸை உன்னால மட்டும்தான் அந்த செடியில இருந்து பறிக்க முடியும். இப்படி சொல்லிட்டு வருணதேவன் மறைஞ்சிட்டாரு. ஓங்கிலா அந்த விதைகளை மண்ணுல புதைச்சா. மறுநாளே செடிகள் வளர்ந்து வந்தது. அதுல மோமோஸ் வளர்ந்திருந்தது. ஓம்கிலா அந்த மோமோஸை பறிச்சு ஒரு கூடையில வச்சா. அப்புறம் மோமோஸை விற்க ஆரம்பிச்சா. அந்த மோமோஸ்ல அதே சுவை இருந்தது. அதுல ஓம்கிலா தன்னோட கையால செஞ்ச மோமோஸோட சுவை இருக்கும். விஷ்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும், அதாவது ஓம்கிலா மண்ணுல மோமோஸ் செடி வளர்த்திருக்கான்னு, அவரு ராத்திரியில மோமோஸை பறிக்கிறதுக்காக போனாரு. விஷ்ணு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனா ஒரு மோமோஸை கூட பறிக்க முடியல. அப்புறம் அந்த செடியையும் பிடுங்க முடியல. விஷ்ணு மார்க்கெட்டுக்கு போய் விஷப்பூச்சி மருந்தை வாங்கிட்டு வந்தாரு. அது பயிர்களை அழிக்கக்கூடியது. அவரு அந்த மோமோஸ் செடியில பூச்சி மருந்தை தெளிச்சாரு. இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்குது. அப்பதான் வேகமா ஒரு அலை வந்தது. அது செடியில இருந்த பூச்சி மருந்து எல்லாத்தையும் சுத்தமாக்கிடுச்சு. விஷ்ணு ஒரு வண்டியில நிறைய மரக்கட்டைகளை அள்ளிக்கிட்டு வந்தாரு. அவர் அந்த மரக்கட்டைகளை மோமோஸ் செடி மேல போட்டுட்டாரு. அப்புறம் அந்த மரத்துல அவரு பெட்ரோலை ஊத்தி நெருப்பு வச்சாரு. விஷ்ணு இப்ப எல்லா காரியமும் முடிஞ்சிடும்னு நினைச்சாரு. ஆனா அப்பதான் பீச்ல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் நெருப்பு அடைஞ்சிடுச்சு. இந்த மழை இந்த நேரத்துல தான் வரணுமா? அப்பதான் நாரியன் அந்த இடத்துக்கு வந்தான். நீங்க எதுக்காக சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓம்கிலா என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த மோமோஸ் ஒரு தெய்வம் அவளுக்கு கொடுத்த வரமா. யாராலையும் இதை எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒரு நாத்திகன். எனக்கு இந்த தெய்வத்தை பத்தியும் வரத்தை பத்தியும் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. நான் என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் என்னோட கடின உழைப்பை வச்சு தான் சம்பாதிச்சேன். ஓம்கிலாவோட இந்த மோமோஸை நான் உன் கண்ணு முன்னாடியே அழிச்சு காட்டுறேன். நீயே அதை பாரு. அப்பதான் ஓம்கிலா அங்க வந்தா. விஷ்ணு அங்கர், என்னோட மோமோஸ் செடிக்கு எந்த பாதிப்பையும் உருவாக்காதீங்க. அப்புறம் நான் மறுபடியும் போலீஸை போய் பார்த்து அவங்க கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஒருவேளை இவ அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனானா என்னோட இமேஜே அழிஞ்சு போயிடுமே. இப்ப நம்ம இங்க இருந்து ஒதுங்கி போறது தான் நமக்கு நல்லதா இருக்கும். நீ தப்பா நினைக்கிற ஓம்கிலா. நான் இந்த மோமோஸை பார்த்துட்டு போலான்னு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அது உனக்கு பிடிக்கலன்னா நான் இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடுறேன். நரீன், நீ ஏன் கூட வா. விஷ்ணு நாரியனை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாரு. நரீன், நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை முதலாளி? நீ உன்னோட கிராமத்துக்கு போ. எப்படியாவது ஓம்கிலாவோட அம்மாவுக்கும் அவனோட தம்பிங்களுக்கும் ஜுரம் வர வச்சுடு. ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஓம்கிலா அவங்கள பாத்துக்கிறதுக்காகவே இந்த இடத்த விட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாள்ல. அப்புறம் ஒரு வழியா ஓம்கிலா என்னோட வழியில இருந்தும் நகர்ந்து போயிடுவா. நீ இந்த வேலையை செஞ்சனா நான் உனக்கு 15,000 ரூபாய் பணம் தருவேன். ஆனா நீ இந்த வேலையை செய்யலன்னா உன்னை நான் வேலையை விட்டு ஒரடியா தூக்கிடுவேன். நாரியனுக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி அவனால தூங்க முடியல. அட கடவுளே, நான் என்ன பண்றது? என்னால வேலையை விட்டு போக முடியாது. என்னோட மனைவியும் குழந்தையும் பசியாலேயே செத்துருவாங்க. என் முதலாளி சொன்ன வேலையை முடிக்கிறத தவிர என்கிட்ட வேற எந்த வழியும் இல்லை. இதுக்கு மேல என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நான் இந்த பாவத்தை எனக்காக ஒன்றும் செய்யலையே.
ஒரு கட்டாயத்தால தான் இது எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கு. கடவுளே, என்னை மன்னிச்சிடுங்க. அவன் கிராமத்துக்கு போனான். அப்புறம் ஓம்கிலா வீட்டுக்கு ஸ்வீட் கொண்டு போனான். ஓம்கிலாவோட அம்மா நாரியனுக்கு சித்தி. சித்தி, நான் புதுசா ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கியிருக்கேன். அதுக்காக தான் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். ஓம்கிலாவோட அம்மா நாரியனை ரொம்பவே நம்புவாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம்ப்பா. அது சரி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அது சரி, ஓம்கிலா எப்படி இருக்கா? வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஓம்கிலாவோட வியாபாரமும் சூப்பரா போகுது. உங்களோட பொண்ணு ரொம்ப கடின உழைப்பாளி. இப்படி இந்த ஒரு மாதிரி ஒரு பொண்ணு பொண்ணு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மட்டும்தான் கிடைப்பா. கிடைப்பா. கொஞ்ச நேரம் பேசிட்டு நாரியன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஓம்கிலாவோட அம்மா அப்புறம் அவளோட தம்பிங்க எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டாங்க. அவங்க 4 பேருக்கும் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அவங்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடுச்சு. ஓம்கிலா தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக திரும்பி வீட்டுக்கு வர வேண்டியதாயிடுச்சு. இனிமே எனக்கு எந்த பயமும் இல்லை. இந்த செடிகளை பிடுங்க தானே முடியாது, ஆனால் இதை என்னால் அழிக்க முடியும்ல. விஷ்ணு ஒரு ரோலரை எடுத்துட்டு வந்தாரு. அவர் அந்த செடி மேல ரோலரை ஏத்தினாரு. ஆனா அப்ப கூட அந்த செடிங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. ரோலர் மேல ஏத்திட்ட உடனே செடிங்க மறுபடியும் அதே மாதிரி நின்னுச்சு. விஷ்ணு கோவத்துல பைத்தியம் ஆயிட்டாரு. அவருக்கு முன்னாடி அதே நாய் மோதி நின்றுட்டு இருந்தது. விஷ்ணு தன்னோட கோவத்தை அந்த நாய் மேல காட்ட நினைச்சாரு. இன்னைக்கு நான் இந்த நாயை சும்மாவே விட மாட்டேன். விஷ்ணு ரோலரை அந்த நாய் மேல ஏத்துறதுக்கு தான் இருந்தாரு. அப்பதான் நாய் வருண தேவனா மாறிடுச்சு. அப்புறம் அந்த வருண தேவன் விஷ்ணுவை ரோலரோட தூக்கி சமுத்திரத்தோட மத்தியில வீசினாரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் அடிக்க வராது, என்னை காப்பாத்துங்க. வருணதேவன் அவர் கிட்ட போய் சொன்னாரு, நான் உன்னை காப்பாத்துறேன், ஆனா நீ முதல்ல எனக்கு வாக்கு கொடு. ஓம்கிலாவோட வேலையில நீ எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது. நான் வாக்கு கொடுக்குறேன். ஓம்கிலாவோட வியாபாரத்துல என்னால எந்த ஒரு தொந்தரவும் வராது. அவளோட பணத்தை திரும்பவும் கொடுத்துடுறேன். அவளோட கவுண்டரையும் கொடுத்துடுறேன். அப்போதான் வருணதேவன் விஷ்ணுவை தூக்கி கடற்கரை கிட்ட வீசினாரு. அப்புறம் அவர் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அவர் ஓம்கிலாவோட வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் ஓம்கிலாவோட குடும்பத்தையும் சரி பண்ணாரு. ஓம்கிலா நகரத்துக்கு திரும்பி வந்தா. அப்புறம் அவளோட வியாபாரத்தை பழையபடி நடத்தினா. ஒரு காலத்துல நடந்த விஷயம் இது. தென்னிந்தியால ஒரு கிராமத்துல சரஸ்வதி என்ற ஒரு பெண் தன்னோட மகன் சின்மையோட இருந்தா. சரஸ்வதியோட கணவர் இறந்து போய் 10 வருஷம் ஆச்சு. அன்னில இருந்து சரஸ்வதி ஊர்ல சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு காசு சம்பாதிச்சு தன்னோட குடும்பத்தை ஓட்டினா. இப்போ சின்மய் 15 வயசு பையனாயிட்டான். அம்மா, நான் ஒரு வேலையை தேடி இருக்கேன். என்ன வேலை? விறகு வெட்டுற வேலைதான். ஆனா கண்ணு, அதுக்காக நீ காட்டுக்கு போகணுமே. ஆமாம்மா. காட்டுக்குள்ள கொடூரமான மிருகங்கள் இருக்குமே. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் தனியா போல, என் கூட நிறைய பேர் காட்டுக்கு வர்றாங்க. இங்க பாத்தீங்களா என்கிட்ட எவ்வளோ பெரிய கோடாலி இருக்குன்னு? காட்டு விலங்கால என் பக்கத்துல கூட வர முடியாது. ஜாகிரதையா இருடா கண்ணு. சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த நாள்ல இருந்து சின்மய் மத்த விறகு வெட்டிகளோட சேர்ந்து காட்டுக்கு போனான். அவங்க சின்மைக்கு மரத்தை எப்படி வெட்டுறதுன்னு கத்து கொடுத்தாங்க. அவனும் சீக்கிரமாவே வேலையை கத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே பல நாள் கடந்தது. மழை காலத்துல ஒரு நாள் சின்மய் காட்டுக்கு தனியா வந்தான். அவன் விறகுகளை வெட்ட பார்த்தப்போ எல்லாமே ஈரமா இருந்தது. இதெல்லாம் பச்சையா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்குறேன். சின்மய் அடர்ந்த காட்டுக்குள்ள போனான். அங்க அவனுக்கு திடீர்னு யார்தோ அழற சத்தம் கேட்டது. அவன் அந்த குரலை பின்தொடர்ந்துகிட்டே போய் ஒரு புதர்கிட்ட போனான். அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு மரத்துல மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. அடடா, நீ நீ இங்க எப்படி மாட்டிக்கிட்ட? சின்மய் அந்த பொண்ணை இழுத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ரெக்கைகள் இருக்குன்னு கவனிச்சான். என்ன இது, உனக்கு ரெக்கை இருக்கா? ஆமா, நான் ஒரு தேவதை. முதல் தடவையா பூலோகத்தை பார்க்க வந்தேன். ராத்திரி இருட்டுல ஒரு புலி என்ன துரத்த ஆரம்பிச்சது. நான் பயந்து போய் ஓடிட்டு இருந்தேன். அப்புறம் இங்க வந்துட்டேன். நான் அந்த புலிகிட்ட இருந்து என்னவோ தப்பிச்சுட்டேன். ஆனா இங்க மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கேன். என்னோட ரெக்கைக்கும் அடிபட்டிருக்கு பாரு. சின்மய் தன்னோட கோடாரியால கொடிகளை வெட்டிட்டு அந்த தேவதைய கொடியில இருந்து விடுவிச்சுட்டான். நன்றி, நீ என்ன விடுவிச்சுட்ட. உனக்கு ரொம்ப 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 நன்றி. நீ இப்போ என் கூட வீட்டுக்கு வா. உனக்கு அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில உன்னால பறக்க முடியாது. நீ தனியா காட்டுல இருந்தா ஏதாவது காட்டு விலங்கு உன்னை கொன்னு தின்னுடும். அதனால நீ ஏன் கூட வா. நீ உண்மையதான்
தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா உன்னுடைய இந்த ரெக்க மனுஷங்க இதை பார்த்தாங்கன்னா? யாருமே பார்க்க மாட்டாங்க. தேவதை ஒரு மந்திரத்தை சொன்னதுமே அவ ஒரு சாதாரணமான பொண்ணா மாறிட்டா. வா போலாம். சின்மய் தேவதைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அப்புறம் வீட்டுக்கு போனதுமே எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னா. அம்மா, தேவதை குணமாகற வரைக்கும் நாம அவங்கள நல்லா பார்த்துக்கணும். ஆமாண்டா, நீ வைத்தியர்கிட்ட போய் மருந்து எடுத்துட்டு வா. இல்ல இல்ல, எனக்கு மருந்து எதுவும் தேவையில்ல. தேவதைகள் எல்லாம் தன்னோட சக்தியாலேயே குணமாயிடுவாங்க. எங்களுக்கு சாப்பாடு அப்புறம் ஓய்வு மட்டும்தான் தேவைப்படும் அம்மா. சரி கண்ணா, நீ ஓய்வு எடுத்துக்கோ. நான் எல்லாருக்காகவும் சாப்பாடு செஞ்சு வச்சிடுறேன். தேவதை அங்கேயே தூங்கிட்டா. அப்புறம் சரஸ்வதியும் சின்மையும் வீட்ல இருந்து வெளியில வந்தாங்க. அந்த தேவதை நம்மளோட விருந்தாளி. நாம அவளுக்கு நல்ல நல்ல சாப்பாட்டை செஞ்சு கொடுக்கணும். ஆமாம்மா. கண்ணு, நம்ம கிட்ட இப்போ காசும் இல்ல. ஆனா சின்ன சின்ன முருங்கைக்காய் இந்த மரத்துல வளர்ந்துருக்கு. அத வச்சு ஏதாவது உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு செய்யலாம்னு நினைச்சேன். இப்போ இதையே தேவதைக்கு செஞ்சு கொடுத்துடுறேன். சரிம்மா, உங்களுக்கு தோன்றது செய்யுங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டத தேவதை கேட்டுட்டா. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதுமே தேவதை முருங்கை மரத்து மேல ஒரு மந்திரத்தை போட்டா. சரஸ்வதி அந்த முருங்கைக்காய வச்சு ருசியான சாம்பார சமைச்சா. அப்புறம் அத சாதத்தோட தேவதைக்கு பரிமாறினா. ரொம்ப ருசியா இருக்கு. இந்த முருங்கைக்காய் மரத்தை நான் தானே வளர்த்தது. எனக்கு தெரியும் அம்மா. தேவதை சாப்பிட்டதுமே தனக்குள்ள இருக்கிற சக்தி கூடிடுச்சு. அப்புறம் அவளோட எல்லா காயங்களும் தானாவே குணமாயிடுச்சு. இப்போ நான் குணமாயிட்டேன். நான் இப்போ தேவலோகத்துக்கு போலாம் அம்மா. நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. நன்றி. இது எங்களோட கடமைடா. அம்மா, நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. உங்க முருங்கைக்காய் எல்லாம் மந்திர முருங்கைக்காயா ஆயிடுச்சு. நீங்க எத்தனை வாட்டி முருங்கைக்காய பறிச்சாலுமே உடனே முருங்கைக்காய் திரும்ப வளர்ந்துரும். இனி நீங்க நினைச்சப்பெல்லாம் சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி சின்மய், நீ ரொம்ப நல்லவன். தேவதை அங்கிருந்து பறந்து போயிட்டா. சரஸ்வதி அப்புறம் சின்மய் வெளியில வந்து சில முருங்கைக்காய பறிச்சாங்க. அங்க உடனே புது முருங்கைக்காய் வளர்ந்தது. அத பார்த்து 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. இப்போ நாம எப்ப வேணாலும் சாம்பார் செஞ்சுக்கலாம்டா சின்மய். அம்மா, அது மட்டும் இல்ல, இதை நாம விற்கவும் முடியும். சின்மய் அப்புறம் சரஸ்வதி நிறைய முருங்கைக்காய பறிச்சாங்க. அப்புறம் அந்த முருங்கைக்காயால நிறைய சாம்பார சமைச்சாங்க. அது கூடவே சாதத்தையும் சமைச்சாங்க. அம்மா, இந்த சாம்பார் சாதத்தை நான் வித்துட்டு வரேம்மா. சாம்பார் சாதத்தோட டப்பாவை எடுத்துக்கிட்டு சின்மய் மார்க்கெட்டுக்கு வந்தான். நிறைய பேரு சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு சின்மய்க்கு காசு கொடுத்தாங்க. அன்னில இருந்து சரஸ்வதி மந்திர முருங்கைக்காய பறிச்சு தினமும் சாம்பார் சமைச்சிட்டு இருப்பா. அப்புறம் சின்மய் சாம்பார் சாதத்தை மார்க்கெட்ல வித்துட்டு இருப்பான். மந்திர முருங்கைக்காயால செஞ்ச சாம்பார் சாதம் சின்மய் அப்புறம் சரஸ்வதிக்கு ஒரு நல்ல வியாபாரமா மாறிடுச்சு. இனி அன்னில இருந்து சரஸ்வதி யார் வீட்டுக்குமே வேலை செய்யறதுக்கு போனதில்ல. அப்புறம் சின்மய் கூட விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போனதில்ல. இப்போ அவங்க சாம்பார் சாதத்தை வித்து நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க.